பகலிரவா பாதுகாத்து வந்தாரே, பக்குவமா வழி நடத்தி சென்றாரே. பகலிரவா பாதுகாத்து வந்தாரே, பக்குவமா ஒரு புதிய பாதையில் அழைத்து நான் என்னை பற்றி சொல்ல சுருக்கமாக சொல்லுங்கள். நான் 2001 என்ன செய்வேன், 25 காலமாக ஒழிக்கும் பாதையில் நான் ஒரே ஒரு திருச்சபையில் 6 வருஷம் 8 வருஷம் பாஸ் ஆகணும். நாங்கள் போதில் அநேக இடங்கள் நான் செல்ல வேண்டியதுனால அந்த சபையில் நான் ஒதுவிட்டு கொடைக்கானல், ஊட்டி, வால்பாறை, இப்படி பல இடங்களில் பயன்படுத்துவதில்லை. இப்போ நாங்கள் போக முடியல. அதனால கொஞ்சம் நான் இப்படி தான் பக்கத்தில் உள்ள சபைகள் தான் போயிருக்கேன். கொஞ்சம் உடல் பலவீனமாக இருக்கிறதுனால எங்களால் நாங்கள் போக முடியல. ஆனால் அழைப்புகள் நிறைய வருது. ஒரு மதுரையில் நிறைய வருது. ஈஸ்வரர் விஜய் செய்தி நிறைய கொடுத்தாங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல நாளிலே கர்த்தாவே தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை, ஆதலால் உங்கள் நாமத்தை அறிந்தவர்கள் நம்பியிருப்பார்கள். இது கர்த்தர் வந்து பண்ணினால் இதை வந்து நாம் கழிவுறுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். என்னுடைய ராஜ்யம் என்பது என்னுடைய சொந்தம். நீதி என்பது வேத வார்த்தை. அந்த வேத வார்த்தை நாம் தேடி ஆராயும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. நம்மளுடைய நாளிலே அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்டவருக்கு இருந்தாலும் கூட நாம் கேட்கும் பொழுது தான் அவர் கொடுக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும். கேட்காம கொடுக்கறதுலாம் வந்துட்டு ஒரே ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 10,000 வரணும்னு சொன்னேன், நான் கேட்காம வந்துச்சுன்னா அது வந்து அந்த சொன்னது நான் கேட்டு வாங்கும்போது தான் வெள்ளிக்காசு தொலைச்சி அந்த வயசுக்கு அந்த அளவுக்கு பெருகி அது கண்டுபிடிக்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அது உடனே வச்சு தான் அந்த சந்தோஷப்பட்டு ஆண்டவர் இருக்கிற அநேக ஆசிரியர் நான் முதல் போயிட்டு செடிக்கு கேட்கும்போது தான் அந்த ஆசிரியர் நான் கிடைக்கிறேன். குறிப்பாக விட சொல்லணும்னு சொன்னால் முழங்கால் போயிட்டு செபித்து நான் கேட்கும்பொழுது அந்த ஆசிரியர் நாம் தக்க வைக்கணும். அதை நம்ம உபயோகப்படுத்திக் கொள்ளணும். அந்த தகுதி நமக்கு இருக்கிறதா? அவரே நீ கொடுக்குற ஆசிரியர் நான் தகுதியாக நடந்து விடணும், நல்ல வகையை நான் பயன்படுத்தணும் என்று நான் ஒவ்வொரு நாளும் நாம் வயதை பார்க்கும்போது சிறு வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கிறார். அதாவது யாக்கோப்பு 1:22 வாசிங்க. யாக்கோப்பு 1:22 திருவசனங்களை கேட்கிறவர் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவரை நீங்கள் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல அன்பான தேவனுக்கு பிரியமான நாளிலே ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு சொந்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஒரு தாயார் சொல்கிறார்கள், அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, தாயார் சொன்னாங்க, ஐயா என் மகனுக்கு திருமணம் ஆகி பல வருடங்கள் ஆகிறது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவர்களே நாம் கொண்டாடி கேட்கிறோம். நான் கூட பாக்கியமில்லை. என் மருமகளுக்கு திருமணமாகி 3 வருடங்கள் கடந்து போனது. அநேக தாய்மார்கள் இந்த குடும்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அன்பான தேவனுக்கு பிரியமான ஆபிரகாம் எத்தனை காத்திருக்கிறாங்க? 25 வருடம் காத்திருந்தாங்க. அல்லேலூயா. 25 வருடம் ஒரு புத்திரனை பெறுவதற்கு 25 வருடம் காத்திருந்தாங்க. அல்லேலூயா. அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆதியாகமம் புத்தகம் 12வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அழைக்கும் போது 75 வயது ஆபிரகாம். 12 வாசிக்கணும்னா 1-2 வாசி பார்க்கும்போது ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது 75 வயது. அதே ஆதியாகமம் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தை பார்க்கும்போது 15:2-5 பார்க்கும்போது ஆபிரகாம் அதற்கு ஆண்டவரே கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு என்ன தெரியும், நான் பிச்சை நான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு என்ன தெரியும் ஆண்டவர் கேட்கிறேன். நீ வாசிங்க.
அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன என்ன தருவீர்? தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் என்று கேட்கிறான். இந்த வார்த்தையை முதலில் கேட்டுருக்காங்க. 25 வருடம் காத்திருந்த வரைக்கும் இருக்கும். நான் எப்ப கேட்டால் ஆண்டவர் தருவார். நான் இப்ப தரணும் ஆண்டவர் தெரியும். அல்லேலூயா. அன்பான தேவனுக்கு பிரியமான ஆபிரகாமுக்கு கூட 25 வருடங்கள் கழித்தவருக்கு மரணம் இருக்கிறார். அவன் ஈசன். அல்லேலூயா. அன்பான தேவனுக்கு பிரியமானது, நான் இந்த வாழ்க்கையை கூட நான் எவ்வளவு பேர் பார்த்துருக்கேன். 18 வருடம் என் திருச்சபையில் வச்சுக்க முடியல. 18 வருடம். அதன் பிறகு ஆண்டவர் புத்திரவாதியை கொடுத்து இந்த மகளை இன்னைக்கு திருமணம் நடத்தி கொண்டு விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் கண்டிப்பாக அவனுடைய விண்ணப்பத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே எதிர்பார்த்து வந்திருக்கின்ற அனைவரும் ஆண்டவர் அழைக்கிறார். மகளே அழாதே, உனக்கு நான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆசிரியத்தை தருவேன். இந்த புதிய வருடத்திலே இந்த ஆண்டு விழாவிலே புத்திரவாதியை எதிர்பார்த்து இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் கூட ஆண்டவர் கண்டிப்பாக அந்த ஆசிரியத்தை நாளை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனுக்கு தகுந்த வழிகளுக்கு செய்ய பலன் தருவேன். ஆசிரியர் எபிஎஸ்சியை 17:10 எபிஎஸ்சி 17:10. சரி, நான் வாசிக்கிறேன். 17:10 கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனுக்கு செய்கைகளின் பலனுக்கு தக்கதாக கொடுக்கி இருதயத்தை ஆராய்கிறோம் உள்ளிட்டினையும் சொல்லிக்கிறோமா இருக்கிறோம். ஆண்டவரே, நீ கொடுக்கும் உனக்கு ஆண்டவர் கொடுக்கும் போது உங்களுடைய உள்ளத்தை ஆராய்கிறார். ஆசிரியத்தை கொடுத்தா கண்டிப்பாக தப்பிக்க கூட தேவனை பிரியமான ஆண்டு ஆலயத்தில் மண்டாமல் கூடாது. வார்த்தை கேட்டாமல் கூடாது. நடக்கணும். நடக்கும்போது தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. ஒரு மருத்துவம் அடிக்க நம்ம சொல்லுவோம். மருத்துவமனை செல்லும்போது மருந்து கொடுக்குறாரு. சொல்லி கொடுக்கும் போது இதை காலையில் சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டு நாள் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, இதை நைட்டு சாப்பிடுங்க சொல்லி கொடுக்குறாரு. அதை நாம் பயன்படுத்தும் போது தான் அந்த பிரகாரம் நடக்கும் போது அந்த வழி நமக்கு தெரியுது. அதனால இந்த வீட்டு விவசாயம் தீர்மானம். அதுபோல ஆண்டோட வார்த்தை நம்ம கேட்டால் மட்டும் போதாது, அதே போல நடக்கணும். நடக்கும் போது தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. முன்னாடி ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைகள் இருந்தாலும் கூட 4 பிள்ளைகளையும் பெற்றோர்கள் சமாதானம் பார்க்கலாம். யாருமே பிரித்து பார்க்கவே கிடையாது. ஆனால் 4 பிள்ளைகளுடைய எண்ணங்கள் ஒன்றாக இருக்குதா? இதை திருத்தவர்கள் அமர்ந்திருக்கின்ற சகோதரி சகோதரன் ஒவ்வொரு உள்ளங்களையும் எண்ணங்கள் இன்னொரு உள்ளத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு எதிர்பார்த்து வந்திருக்கிற எண்ணங்கள் வேறுவேறாக இருக்கும். ஆலயத்தின் ஆண்டவர் ஒன்றாக இருந்தாலும் கூட விசுவாசனுடைய எண்ணங்கள் வேறுவேறாக இருக்கும். எதிர்பார்த்து வந்திருக்கிற ஆசிரியர்கள் வேறுவேறாக இருக்கும். ஆண்டவரே, எனக்கு இதுவே நன்றி. ஒவ்வொருடைய எண்ணங்களும் பல எண்ணங்கள். அதில் அன்றாட எண்ணங்கள் அந்த எண்ணங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். ஆகவே உள்ளத்தினுடைய எண்ணங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லது ஆண்டவரை எதிர்பார்த்து ஆஸ்பத்திரி எதிர்பார்த்து வந்திருக்கின்ற பொழுது முதலாவதாக ஒரு நல்ல பலனை கொடுக்கிறார் என்றால் நல்ல புத்திரபாகியை ஆண்டவர் கொடுக்கிறார்.